தமிழர் சுந்தர் பிச்சையோட தலைமையில் டெக் ஜெயண்டா தொழில்நுட்ப உலகையே கட்டி ஆளக்கூடிய நிறுவனம் கூகுள். ஆல்பபெட்டோட துணை நிறுவனமான கூகுளில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களிடையே பாரபட்சம் காட்டப்பட்டதா தொடரப்பட்ட வழக்கில் அந்த நிறுவனம் பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. இன ரீதியாக பாகுபாடு காட்டப்படுகிறது, சம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கூகுள் நிறுவனம் மீது தொடரப்பட்ட வழக்கில் அந்த நிறுவனம் 28 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் 242 கோடி ரூபாயை நஷ்டஈடா கொடுத்து வழக்கை முடிச்சு வைக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் கல்லூரி படிப்பு முடித்து வெளியே வரக்கூடிய லட்சக்கணக்கான பட்டதாரிகளுடைய கனவா இருக்கு கூகுள் நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனத்திலேயா இது மாதிரி நடக்குது அப்படின்னு பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கை போட்டது யார், இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த கேஸை போட்டது மெக்சிகோவை சேர்ந்த அனா கண்டு அப்படிங்கிறவங்க 2021 கூகுளில் வேலை பார்த்தாங்க. மற்ற இனத்தவர்களை விட ஒயிட் அண்ட் ஏஷியன் எம்ப்ளாயிஸுக்கு தான் அதிக சம்பளமும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கப்படுவதா குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பா ஹிஸ்பானிக், லாட்டின், பூர்வீக அமெரிக்கர்கள் இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமே கொடுக்கப்பட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் கூகுளில் சின்சியராக வேலை பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியான சம்பளமோ பதவி உயர்வோ கொடுக்கப்படலை. ஆனால் தன்னோட வேலை பார்த்த கொலீக்ஸ், குறிப்பாக வெள்ளை இனத்தவர்கள் மற்றும் ஆசியாவை சேர்ந்த தன்னுடைய சக பணியாளர்கள் அதிக சம்பளமும் பதவி உயர்வும் பெற்றார்கள்னு அனா கண்டு தன்னோட கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எம்ப்ளாயீஸோட கம்பேர் பண்ணும்போது ஒயிட்ஸ் அண்ட் ஏஷியன் எம்ப்ளாயீஸ் சீனியர் லெவல் கேட்டகரியில் அதிக சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்டதாகவும், ஆனால் அதே வேலையை செய்தாலும் கூட மற்றவங்க லோ லெவல் கேட்டகரியில் குறைவான அடிப்படை சம்பளத்துக்கே பணியமர்த்தப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. கூகுளின் இது மாதிரியான நடவடிக்கைகள் கலிபோர்னியாவோட சம ஊதிய சட்டத்தை மீறுது, அதனால ஒரு பெரிய தொகையை நஷ்டஈடா கொடுக்கணும் அப்படின்னு அனா கண்டுவினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வச்சாங்க. கோர்ட்ல வாதங்களை முன்வச்சா மட்டும் போதுமா? கண்டிப்பா ஆதாரம் வேணும். அதுக்காக இப்ப கூகுளில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கிட்ட உதவியை கேட்கிறாங்க. அவங்களும் ரகசியமா சில ஆவணங்களை கொடுத்து உதவி இருக்காங்க. 2018 இருந்து 2024 வரைக்கும் கூகுளோட கலிபோர்னியா ஆபீஸ்ல வேலை பார்த்த 6632 பணியாளர்களுடைய தரவுகள் அடங்கிய கோப்புகள் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆவணங்கள்ல அவங்க எப்ப வேலைக்கு சேர்ந்தாங்க, என்ன சம்பளத்துக்கு சேர்ந்தாங்க, எத்தனை முறை அவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் எல்லாம் அந்த ரகசிய ஆவணங்கள்ல இடம்பெற்று இருந்தது. இந்த ஆவணங்களை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முன்னாள் பணியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இதுக்கிடையில தான் ஒருவேளை இந்த கேஸ் நடந்து இதுல தீர்ப்பு வந்துச்சுன்னா அது தங்கள் நிறுவனத்தோட இமேஜை வெகுவா பாதிக்கும் அப்படின்னு கூகுள் நிறுவனம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அதனால வழக்கு போட்டவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட சமரசமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமரச பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. நாங்க 2 பேரும் சமரசமா போறோம் அப்படின்னு சொல்லி இரு தரப்பும் நீதிமன்றத்தில் ஒப்பந்தத்தை தாக்கல் பண்றாங்க. நீதிபதி சார்லஸ் ஆடம்ஸும் அதை ஏத்துக்கிறாரு. அதுக்கு முதல் கட்டமா ஒப்புதலையும் கொடுத்திருக்காரு. வழக்கு செலவுக்காக $7 மில்லியன் போக $20 மில்லியன், இந்திய மதிப்பில் 173 கோடி ரூபாய் நஷ்டஈடா கிடைக்கும். இந்த இறுதி ஒப்பந்தம் செப்டம்பர் 11ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. கூகுள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முதல் முறை கிடையாது. கடந்த காலத்திலையும் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. 2024 கூகுள் நிறுவனம் முதல் முறையா பணியமர்த்திய கருப்பினத்தை சேர்ந்த காது கேளாத மாற்றுத்திறனாளி ஜேலன் ஹால் அப்படிங்கிறவங்க இன ரீதியாகவும் மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் தன்னிடம் பாரபட்சம் காட்டப்பட்டதா சொல்லியிருக்காங்க. பொது வெளியில தான் கூகுள் நிறுவனம் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறதாகவும், ஆனா நடைமுறையில் அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கும் சம வாய்ப்பு கொடுப்பது மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த தான் கூகுள் நிறுவனம் தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வெளிப்படையா அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினாங்க. 2022 கருப்பின பணியாளர்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதா புகார்கள் எழுந்தது. கீழ்மட்ட வேலைகள் தான் கொடுக்கப்படுகிறது, சம்பள உயர்வு கொடுக்கப்படுறதில்லை, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. கூகுளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பணியாளர்கள் 4.4% பேர் மட்டுமே கருப்பினத்தவர்கள், அதிலையும் கூட 3% பேர் மட்டுமே தலைமை பதவிகளை வகிக்கிறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா தங்களுக்கு எதிரான வழக்குல சுமூகமான ஒரு முடிவை எட்டுறதுக்காகத்தான் நஷ்டஈடு கொடுக்க ஒத்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் அதுக்காக பணியாளர்கள் பாரபட்சத்துடன் நடத்தப்பட்டார்கள் என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு மறுத்து இருக்கிறாங்க. எப்பவும் போல கூகுள் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் சம வாய்ப்பு, சம ஊதியம் எல்லாமே எங்களுடைய பாலிசி தான். அந்த பாலிசியை எப்பவும் போல நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் அப்படின்னு திட்டவட்டமாக கூகுள் சொல்லியிருக்காங்க.